Hi, Hi, Edwin. hi Joanne. How are you? நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு இஜே மீடியா. ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ். Hi, praise the Lord to all. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த பாட்டோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வந்திருக்கோம்? எல் ஈரே. ஈரே. எல் ஈரே ஜான் ஜபராஜ் அவரோட லிரிக்ஸில் அவரே டியூன் எழுதி அவரே பாட்டு பாடு. தென் ஐசக் டி அவரோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற எல் ஈரே பாட்டை தான் ரியாக்ஷன்ஸ் இப்போ ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். தென் இந்த பாட்டை ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு பார்த்து முடிச்சுட்டு அதோட ரிவ்யூ, அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே அந்த ரிவ்யூஸில் பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பாட்டு ரியாக்ஷன்ஸ் பார்த்துருவோமா? ஓகே, நான் பார்க்கலாம். ஓகே. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உந்தயாழத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல் ஈரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல,
வந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. ரொம்ப ஒரு சூப்பரான மெலடியான ஒரு அருமையான பாட்டு. ரொம்ப இதோட கருத்தாழம் நிறைந்த பாட்டாக இருக்குது. இதோட மெயின் தீம் என்னென்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கு அதிகமாக அவர் கொடுக்குறாரு, யார்கிட்டையும் நம்மளை கையேந்த விட மாட்டார். அதை மீன் பண்ணி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க ரெவரண்ட் மிஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள். தென் அந்த பாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா மியூசிக் ரொம்ப அதை பீட் எதுவுமே போடாமல் ஒன்லி பியானோ வாசிச்சே இந்த பாட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காரு ஐசக் டி. அது தெரியும், அவர் நிறைய பாட்டு ஹிட் பாட்டு நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு, நிறைய பாட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. தென் அவர் ப்ரொடக்ஷனில் நிறைய பாட்டு வந்துருக்குது. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த பாட்டுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவரோட ஸ்டைலில் ஜான் ஜெபராஜ் என்ன வேணுமோ அவர் இந்த மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸில் அவர் வந்து ஒன்லி பியானோலேயே பண்ணுவார். அதே மாதிரி இந்த பாட்டுலேயுமே பியானோ ட்ரை பண்ணி இந்த பாட்டு ஃபுல் பாட்டையும் முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபுல் மெலடி தான் ட்ராவலிங் டைமில். எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாட்டு உண்மையிலே ட்ராவலிங் டைமில் கேட்கும்போது மிக அருமையான பாட்டெலாம் இருக்குது. நீங்கள் போகும்போது நீங்கள் ஹெட்செட் மாட்டிட்டு நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணாலோ இல்லை நீங்கள் காரில் போகும்போது உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இந்த பாட்டு நீங்கள் ஆட் பண்ணி கேட்டாலும் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாங்கு. இன்னொன்று ஒரு ஷிப் டைம்லேயும் ரொம்ப 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 அனாயிண்டிங் கொண்டு வரக்கூடிய ஒரு சாங். ரொம்ப நல்லா இருக்குது. தனிமையில் இருக்கும்போது கேட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து குரூப்பாக கேங்கை பாடாமல் நம்ம தனிமையாக ஆண்டோட்ட நம்ம உறவாடும் போது இந்த பாட்டில் பாடும்போது நம்மளுக்கு உண்மையில் அபிஷேகம் இருக்கும். சொல்லணும் அப்படின்னா மியூசிக் தென் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் தக்கிற ஒரு சின்ன லொக்கேஷன், ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே பாட்டம் பிடிச்சிருக்காங்க. க்ளோஸ் ரூம்குள்ளே அதுக்கு ரொம்ப கலரிங்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் அந்த அந்த பாட்டு மியூசிக் தக்கன என்ன வேணுமோ ஒரு இடம் அது வேணுமோ அதை பற்றி முடிச்சிருக்காங்க. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா கேமராங்கள் ரொம்ப அங்கிட்டு திருப்பி நமக்கு ரொம்ப டயர்டாகாமல் கண்ணை டயர்டாகாமல் ஒரே அங்கில் கொண்டு போயிட்டு அப்படியே சுற்றி வர மாதிரிலாம் இருக்குது. கட்டிங் எடிட்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிக்சிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. என் கலரிங் ரொம்ப அருமையாக இருக்குது. தென் நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் ரெண்டு வரைக்குமே பெர்ஃபெக்டாக போடுறாங்க. ஏதோ ஒரு ஸ்பான்சர் ஏதோ பண்ணியிருக்காங்க போல். தென் அதுவும் அவங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கிரெடிட்ஸில். நல்லா இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பாட்டாக இருக்குது. தென் அவரோட ப்ரீவியஸ் சாங்ஸ் உயர்மலையோ தென் எபினேசரே அந்த மாதிரியான சாங்ஸ் மைல் ஸ்டோனை க்ரியேட் பண்ணியிருக்குது. அதுபோல் இதுவும் ஒரு மைல் ஸ்டோன் க்ரியேட் பண்ணுமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் பாருங்கள். இன்கேஸ் ஒருவேளை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போய் நீங்கள் ஒரு டைம் பாட்டை பாருங்கள், பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எங்களோட கமெண்ட் இது. ஸோ நீங்கள் இந்த பாட்டை பற்றி என்ன நினச்சிங்க, உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் நம்ம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த பாட்டை பற்றின உங்களுக்கு இருக்கிற ரிவ்யூஸ் நாங்கள் வரவேற்கப்படுகிறோம். தென் நாங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணுறோம், இந்த இதை நாங்கள் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு நிறையா வியூஸ் வராதனால நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ எங்களால் போட முடிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்குமே அடுத்து வீடியோ போடணும். விழிப்புணர்வு செய்திகள் இந்த மாதிரி நிறையா நாங்கள் நம்ம சேனலில் கொடுக்கலாம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.